ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க தி மேட்னஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர் வெப் சீரிஸ். இதுல மொத்தமா 8 எபிசோடு இருக்கு. இந்த வெப் சீரிஸை ஸ்டீஃபன் பெல்பர் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல கால்மேன், மர்ஷா, ஜான் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மீடியா பர்சனா இருக்காரு. அவரு ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒகோனஸ் மவுண்டன் பக்கம் போறாரு. அங்க பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. இவரு போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு கொலை நடந்திருக்கு. அது இவரு தான் பண்ணாருன்ற மாதிரி ஆகிடுது. அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க. இவரு மாட்டிக்கிறாரு. அதுல இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. அது மூலியமா அவருக்கு என்ன பிரச்சனைலாம் வந்தது, உண்மையாலே அந்த கொலையை பண்ணது யாரு, இவரு கடைசியில தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த வெப்சீரிஸோட மொத்த கதையை. இப்ப இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா 8 எபிசோட் வரைக்கும் எடுக்கிற ஸ்டோரி பிளாட்டா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணால இந்த வெப் சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம். அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங் அவர் கேரக்டர் அல்டிமேட்டா எழுதி எடுத்திருக்காங்க. மற்றபடி வெப் சீரிஸ் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. வெப் சீரிஸ்ல இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்க சஸ்பென்ஸ் ஃபேக்டர் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வெப் சீரிஸ் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ரொம்பவே பிளாட்டா தான் போகுது. அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 9 எபிசோடுக்கு ஒர்த்தான ஸ்டோரி பிளாட்டும் இது கிடையாது. அதனால அங்கங்க பல சீன்ஸ் வந்து லேக் அடிக்க தான் செய்யுது. இவங்க இன்னும் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி எடுத்துருக்கலாம் அந்த வெப் சீரிஸ். ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேயரான வெப் சீரிஸ் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.